வெல்கம் டு டிசி சேனல். இந்த வீடியோவில் மீன் குழம்பு மசாலா பொடிக்க தேவையான பொருட்கள் மற்றும் எந்த பொருளை எந்த மாதிரி வறுத்து பொடித்தா மீன் குழம்பு மசாலா நல்ல வாசனையாகவும் சுவையாகவும் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. மல்லி வாங்குகிறப்போ நல்ல தரமான மல்லியாக பார்த்து வாங்கிக்கோங்க. மல்லி வறுக்கிறப்போ நல்ல ஒரு வாசம் வர்ற வரை மிதமான தீயில வறுத்து எடுத்துக்கலாம், கருகிடக்கூடாது. அடுத்து மிளகாய் வத்தல், இந்த மாதிரியான வத்தல் வாங்கிக்கோங்க. இது காரமும் கலரும் நல்லா இருக்கும். இதை நல்ல வெயிலில் காய வச்சு சேர்த்துக்கலாம். மழைக்காலங்களில் முடியலைன்னா இது போல் சூடான கடாயில் போட்டு கொஞ்சமாக முருகலாக வறுத்து எடுத்துக்கலாம். ஆறியதும் அதனோட காம்பு பகுதியை கிள்ளி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா மசாலாவோட கலர் மாறி போயிடும். அடுத்து முழு மஞ்சள் கூட கறிவேப்பிலை போட்டு வறுத்துக்கோங்க. அப்போ தான் மஞ்சள் வறுக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும். கறிவேப்பிலையை கையில் எடுத்து கசக்கி பார்த்தோன்னா இது போல் மொறுன்னு பொடிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். அடுத்ததாக கடுகை மிதமான தீயில் வறுக்கிறப்போ ஒன்று ஒன்றா வெடிக்க ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் அது கூட வெந்தயத்தை சேர்த்து வெந்தயம் சிவந்து வர்ற வரைக்கும் பொறுமையாக வறுத்து எடுத்துக்கணும். அடுத்து நல்ல மிளகு போட்டு நல்லா சூடு ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்தால் போதும். அடுத்ததாக சின்ன சீரகம் போட்டு நல்லா சூடு ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு அது கூட பெருஞ்சீரகம் சேர்த்து அதுவும் சூடாகிற வரைக்கும் வறுத்தா போதும். கடைசியாக பருப்பு மிதமான சூட்டில் சிவக்க வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த எல்லா பொருட்களையும் நல்லா ஆற விட்டுட்டு மாமில்லில் கொடுத்து நல்லா நைஸாக பொடிச்சு எடுத்துக்கோங்க. இப்படி பொடிச்சிங்கன்னா இது போல் கலரும் மணமும் சுவையும் ரொம்ப அருமையாக இருக்கும். இது வரைக்கும் ரொம்ப பொறுமையாக கடைசி வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்த உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த மசாலாவோட அளவுகள் கொண்ட வீடியோவோட லிங்க் கீழே கொடுத்துருக்குறேன், பார்த்து குறித்து எடுத்துக்கோங்க. என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.